நீ என்பது எதுவரை நான் என்பது எதுவரை நாம் என்பது மதுவரை நான் மான் என்பது ஒரு முறை சாம் என்பது ஒரு முறை காதல் மறு ஒரு முறை நான் நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே தீயை வீசியது கண்களிலே கண்களிலே ஒரு காதல் நாடகம் ஏது அன்பினிலே ஊமை காதல் நாடகம் நீயா பேசியது நீயா பேசியது நீயா பேசியது நீயா பேசியது நீ என்பது எதுவரை நான் என்பது எதுவரை நாம் என்பது மதுவரை நான் மான் என்பது ஒரு முறை சாம் என்பது ஒரு முறை காதல் மறு ஒரு முறை நான் ஏதோ நான் இருந்தேன் என் உள்ளே காற்றாயே கிடைத்தாய் காற்றை மொழி பெயர்த்தேன் அன்பே சொல் மூச்சை என் பறித்தாய் இரவிங்கே பகலிங்கே தொடுவானும் போனதெங்கே உடலிங்கே உயிரிங்கே தடுமாறும் ஆவி எங்கே உருகினே அமுதமே உயிர் பாதிக்கவே ஓடியா பேசியது என் அன்பே நீயா பேசியது நான் அழுதேன் என் பூவும் சோகம் உணரவில்லை வேஷம் கதைக்கவில்லை உன்னால் காதல் பழக்கவில்லை உனக்கென்றேன் உயிர் கொண்டேன் அதில் ஏதும் மாற்றம் இல்லை பிரிவென்றால் உறவுண்டு அதனாலே மாற்றம் இல்லை மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மறைந்து போகுமா நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது தீயை வீசியது என் அன்பே தீயை வீசியது கண்களிலே காதல் நாடகம் ஏது அன்பினிலே ஊமை காதல் நாடடி நீயா பேசியது நீயா பேசியது நீயா பேசியது நீயா பேசியது. Thank you. இது ஒரு டிஃப்ரெண்ட். நான் எதிர்பார்க்கல இதை. அதான் பாருங்க ஒருத்தவங்களோட பாட்டு முதல்ல என்ன பாட்டு எடுத்தீங்க? விளங்காத ஒரு பாட்டாக இருந்துச்சு. என்ன பாட்டு இது? கடவுள் விளங்குது. ஆனால் நீங்கள் பாடினது உங்கள் திறமையை அப்படியே அந்த பாட்டு அது என்ன பாட்டுன்னு எனக்கு அந்த பாட்டு அப்படியே உங்கள் திறமையை கீழே குறைச்சி அப்படி வச்சிருச்சு. இந்த பாட்டு இவர் இப்படிலாம் பாடுவாரா அப்படின்லாம் இது பண்ணுச்சு.
அப்போ பாட்டு எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? முதல் பாட்டு நீ எல்லாரும் கேட்டிருப்பீங்க. என்னதான் பையன் பாடினாருன்னு எனக்கு எனக்கு அப்படியே அந்த மாதிரி பாட்டுலாம் எடுக்கிறாங்க அப்படிலாம் இருந்துச்சு. நீ நிறைய விஷயம் பண்ணீங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயம் பாட்டு பாடினீங்க, நிறைய விஷயம் அதில் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பாட்டு எடுங்க. ஆனால் மார்க் எனக்கு தெரியலனோ, நான் கூட்டி கழிச்சு பார்த்து தான் தெரியும். ஆனால் சொல்லிடாதீங்க ப்ரோ, புகழ்ந்தாக எதுவுமே கிடைக்கல இல்லைங்க அப்படிலாம் சொல்லிடக்கூடாது. ஆனால் உண்மையாக நான் புகழ்றேன் மனசார. சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு நன்றி. அடுத்து